தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி முன்னாள் தலைவர் நடிகர் சரத்குமார் மீது சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடிகர் சங்க தேர்தலில் நாசர் தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்க கணக்கு விவரங்களை ஒப்படைக்குமாறு முன்னாள் தலைவர் சரத்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக சங்கத்தின் பொதுக்குழு, செயற்குழு கூட்டங்களிலும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒரு வாரத்தில் கணக்கை ஒப்படைக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஷால் தெரிவித்திருந்தார். கால அவகாசம் புதன்கிழமையுடன் முடிந்தது. இதனையடுத்து பொதுச் செயலாளர் விஷால் சார்பில் சங்க செயற்குழு உறுப்பினர் பூச்சிமுருகன் வேப்பேரியில் உள்ள சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் வியாழக்கிழமை புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் கூறியிருப்பது: நடிகர் சங்க அறக்கட்டளையில் அறங்காவலர்களாக சரத்குமார், ராதா ரவி, வாகை சந்திரசேகர் ஆகிய 3 பேரும் பதவி வகித்தனர். புதிய நிர்வாகிகள் பதவியேற்ற பின்னர் பலமுறை கேட்டும் அவர்கள் கணக்கை சமர்ப்பிக்கவில்லை. தணிக்கை செய்யப்பட்டதில் ரூபாய் 1.65 கோடி வரை மோசடி செய்துள்ளதாக தெரிகின்றது. எனவே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே காவல் ஆணையர் அலுவலகத்தில் சரத்குமார் தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்க கடிதத்தில் எந்த முறைகேடும் செய்யவில்லை, கார்த்தி, பூச்சிமுருகன் கொடுத்திருக்கும் புகார் உண்மையில்லை, புகார் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று தெரிவித்துள்ளார்.